வெல்கம் டு அலிமா சமையல். வாங்க வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கேரட், 3 முட்டை, ஒரு கேரட், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடருங்க, கொத்தமல்லி தழை கொஞ்சம், வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. வாங்க இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில் தாங்க தாளிக்க போகிறேன். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்குங்கிறனால அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டாச்சுங்க. வெங்காயம் வதங்கட்டுங்க, ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. பாருங்கள், வெங்காயம் வதங்க நம்ம இந்த காய்கறிகள் இதில் போட்டுக்கலாங்க. நான் இதில் சோயா சாஸ், சில்லி சாஸ் எதுவும் சேர்த்துறது இல்லைங்க. எல்லாம் வெறும் இந்த பொருட்கள் வச்சு தான் செய்கிறேன். அப்போ தான் குழந்தைகளுக்கு நல்ல சத்து கிடைக்குன்னு சொல்லி, காய்கறி சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்கங்க. எந்த கலரும் இல்லாமல், அஜீரணமோட்டம் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக கிடைக்குங்க சாப்பாடு. பாருங்கள், இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் போட்டு வதக்கியாச்சுங்க. நல்லா வதங்கட்டுங்க, 1 நிமிஷம். நல்லா வதங்கும் போது பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் காய் வதங்குதுன்னு தெரியும். அது கூட நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு இப்போ நல்லா கலரி கொடுக்கலாங்க. நம்ம மூடியெல்லாம் வைக்கிறது இல்லைங்க, இப்படியே வதங்கிட்டு இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இப்போ தாங்க மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே அந்த காய்கறி வதங்கிறதுக்குள்ளே நம்ம முட்டையை கிண்டி எடுத்துக்கலாங்க. சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் 3 முட்டை போடுறேங்க. உங்களுக்கு 2 வேணும்னா 2 போட்டுக்கோங்க, இல்லை 4 வேணும்னா 4 போட்டுக்கோங்க. எங்களுக்கு குழந்தைகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முட்டை இருக்கட்டும்னு சொல்லி நான் முட்டை போடுறேங்க. அப்போ தான் சாப்பிடுவாங்கன்ட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் அதில் போட்டேங்க, உப்பும் போட்டேன். எல்லாம் போட்டு நல்லா கலந்து கொடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக பண்ணிடணுங்க. அப்போ தான் சாப்பாடு கூட போட்டு மிக்ஸ் பண்ண முடியுங்க. நான் சாப்பாடு ஆக்கி ஆற வச்சுருக்கேங்க. இந்த ரைஸ்க்கு நம்ம சாப்பாடு கொஞ்சம் உதிரியாக இருக்கணுங்க. அந்த மாதிரி இருந்ததுக்கு நல்லாயிருக்கும். நான் சாதா அரிசியில் தான் சாப்பாடு ஆக்கியிருக்கேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸில் கூட ஆக்கிக்கங்க. இப்போ பாருங்கள், சாப்பாடு எப்படி உதிரியாக இருக்குதுன்னு எல்லாம் கலந்து கொடுத்தாச்சுங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ அந்த முட்டையும் போட்டு நம்ம கலக்கிடலாங்க. சூப்பராக சூடான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடிங்க. ஹெல்த்தியானது, நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. குழந்தைகளுக்கு சத்து கிடைக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எந்த இதுவும் கடை பொருளும் வாங்கி சேர்த்தாமல் ஹோம்மேடாக மேலால் கத்தம் போட்டாச்சுங்க. பெப்பரும் போட்டுக்கலாங்க. நம்ம இதுக்கு மேலே போட்டு எல்லாம் நல்லா கலரி கொடுத்துடலாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 குழந்தைகளும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. டெய்லி எங்கள் வீடியோ பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் என்னென்ன போட்டிருக்கோம், என்னென்ன வரும் வீடியோஸ்லாம் தெரியும் உங்களுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாங்க சாப்பாடு பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு எல்லாம் கலந்து கொடுத்து சூப்பராக இருக்கும்.